கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசு இந்த மார்னிங் டிவோஷனல் எங்களோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தை அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக உண்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக சொல்லி கர்த்தர் நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை துதி செய்யலாமா? ஆமென். தேங்க்யூ லார்ட். இன்னும் உங்கள் ஆராதிப்போம், இன்னும் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் ஆண்டவரே. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவர், உமக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து கர்த்தர் நடுவில் பெரியவராக நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நிமித்தப்படியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இது நல்ல ஒரு நமக்கு ஆலோசனையான ஒரு வசனம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி நம்ம உற்சாகமாய் நம்ம தேவனுக்கு எதெல்லாம் கொடுக்கிறோமோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இது காணிக்கைக்குரிய வசனம் மாத்திரம் கிடையாது. நம்முடைய காணிக்கை தேவனுக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டும். நம்ம காணிக்கை கொடுக்கறதுல உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படும். நம்ம கொடுக்கிறோம், அதை தேவனுக்கென்று விதைக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையில் விதைக்கணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு அல்ல, நம்ம கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்ததுலேருந்து தான் நம்ம எடுத்து தரோம். அது தேவனுக்குன்னு நான் விதைக்கிறேன். நம்ம விதைக்கிற அந்த காரியம் நம்ம பன்மடங்கு அதை அறுவடை செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிச்சயத்தோடு விதைக்கணும். ஸோ காணிக்கை கொடுப்பது நம்ம உற்சாகமாக கொடுக்கும்போது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். ஸோ காணிக்கையில் மாத்திரம் உற்சாகம் உள்ளவர்களாக அல்ல, நம்முடைய நேரத்தை கொடுப்பதில் உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படணும். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. நம்ம தேவனுக்கு செலுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையுமே தேவனுக்குரிய காரியத்தில் உற்சாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்குரிய காரியங்கள் நம்ம ஜெபிக்கிற நேரங்களாகட்டும், நம்ம ஜெப நேரம் நமக்கு இருக்கிறது விலையேற பெற்றதுன்னு சொன்னால் நம்முடைய நேரம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நேரம் விலையேற பெற்றதாக இருக்கிறதுனால அந்த விலையேறப்பட்ட நேரத்தை உற்சாகமாக கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக தேவ சமூகத்துக்கு போகணும். சிலதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னாவே நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு நிறைய ஜனங்கள் ஆயத்தமாக இருப்பதே கிடையாது. ஆனால் ஜெபிப்பதுக்கு உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படணும். வேதம் வாசிப்பதுக்கு உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படணும். அவரை துதிப்பதற்கு உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படும் போது நம்ம வாழ்க்கை தேவன் நம்மீது பிரியமுள்ளவராக இருப்பார். எந்த மனிதன் உற்சாகத்தோடு தேவனை தேடுறாங்களோ, எந்த மனிதன் உற்சாகமாக அவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவர்கள் மீது தேவன் மிக
மிகுந்த பிரியமுள்ளவராக இருக்கேன். ஏன்னா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் உற்சாகமாக நம்முடைய நேரத்தை தரல, அதனால் அவர் நம்ம மீது பிரியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஸோ உற்சாகத்தோடு நமக்கு காலையில் எழுந்த உடனே முதலாவது நான் தேவனை தான் தேடுவேன் அப்படி அந்த நிச்சயத்தோடு முதலாவது எழுந்து மற்ற உலக காரியத்தில் உலகத்துக்கு உரிய அந்த காரியத்தில் போகாமல் முதல்ல எழுந்ததுமே தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த நாளை தேவ சமூகத்தை நம்ம தொடங்கும் போது அந்த நாள் மிகுந்த வெற்றியின் நாளாக அமையும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு தரணும். நம்ம ஹாப்பி டு கிவ். நம்ம சந்தோஷமாக தேவனுக்கு நம்முடைய நேரத்தை தரணும், சந்தோஷமாக தேவனை தேடணும். தேவனுக்குரிய காரியத்தில் நம்ம தேவனை தேடும்போது உற்சாகத்தோடு தேடும்போது அதிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கணும்னா, நான் தேவனுக்கென்று கொடுக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற உணர்வோடு நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது அதை பன்மடங்கு நம்ம அறுவடை செய்யும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு தரணும். நம்முடைய நேரத்தை நம்ம தரும்போது தேவன் அதில் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம எதை செய்தாலும் உற்சாகத்தோடு நம்ம கர்த்தருக்குரிய காரியங்களில் நம்ம உற்சாகத்தோடு செய்யும்போது அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி சொல்லுது. ஆண்டவரே, எங்களுக்கு தேவன் கொடுத்த வெளியேறப்பட்ட நேரத்துக்காக நன்றி. நாங்கள் காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலும் தேவனுக்குரிய காரியத்திலும் நாங்கள் உற்சாகமுள்ளவர்களாக காணப்படணும். ஜெபிக்க நாங்கள் உற்சாகப்படணும், வேதத்தை வாசிக்க உற்சாகப்படணும், உம்மை தேட உற்சாகப்படணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் உற்சாகத்தோடு கொடுக்கும்போது உற்சாகமாக நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்கள் மீது பிரியமாக இருந்து எங்களை ஆஸ்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகும். அப்பா, இந்த நாள் முதல் தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், தெய்வ பிரசனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய நன்மை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தரை சகல மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.